இப்ப விஜய் வாயில இருந்து என்ன ஒரு வார்த்தை வரப்போது, அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த கேஸோட திருப்பம் வர இருக்கு அப்படிங்கிறதால, இனி வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோடுமே வேற லெவல்ல தரமா இருக்கும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்ப தீபன் ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க மல்லிகிட்ட, விஜய பொறுத்தவரைக்கும் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்கப்ல போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. அதனால தான் வேற வழி இல்ல. வலி தாங்க முடியாம நான் உண்மைய சொல்லிட்டேன். நான் தான் அந்த கொலைய பண்ணேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாரி விஜய் அங்க இருக்கிற ஜட்ஜு கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா அந்த ஜட்ஜ் போலீஸ வார்ன் பண்ணுவாங்க. உண்மையான குற்றவாளி யாரு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. அதனால மல்லியுமே இப்ப விஜய பார்த்து எப்படியோ சொல்லிர்றாங்க. நான் சொல்றபடி நீங்க நடந்துக்கோங்கங்க. போலீஸ் அடிச்சாங்க. அதனால தான் நான் இப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கேஸ்ல இருந்து நீங்க வெளில வந்துரலாம் அப்படிங்கிற மாரி தான் இப்ப மல்லியுமே விஜய் கிட்ட சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த தீபிகா, அந்த சுந்தர் 2 பேரும் சும்மா இருப்பாங்களா? விஜய மிரட்டிட்டு இருக்கிறாங்க. கோர்ட்ல வந்து நாங்க அடிச்சோன்னு மட்டும் நீ ஏதாச்சும் சொன்னேன்னா உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே ஒரு ரவுடி மாதிரி மிரட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு போலீஸா இருந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணலாமா? இந்த தீபிகா நேர்மையானவங்க அப்படிங்கிற மாதிரி பல கதைகள்லாம் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையாவே நம்புறபடியே இல்ல. அந்த அளவுக்கு அவங்களோட கேரக்டரை ரொம்பவே மோசமா காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மல்லி மேல இருக்கிற கோபத்தை இந்த விஷயத்துல அவங்க பழி வாங்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே இல்லை. வேற ஏதாச்சும் ஒரு சான்ஸ்ல அவங்கள பழி வாங்கணும்னா வாங்கி இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு இப்ப விஜய் மேல வெஞ்சன்ஸோட நடந்துட்டு இருக்கிறாங்க. அதனால விஜய், மல்லி, வெண்பா 3 பேருமே பாதிப்படைய தான் செய்யறாங்க. இப்ப கோர்ட் சீக்வன்ஸ் வர இருக்கு அப்படிங்கறதால விஜய் என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் ஸ்டோரி லைன் மூவ் ஆகும் அப்படிங்கறதால நிச்சயமா விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். நீங்க இந்த ஸ்டோரி லைனை எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.